ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். இந்த வீடியோவில் ப்ரைம் டைம் சீரியல்ஸ் 2 ரீப்ளேஸ்மெண்ட் பார்க்கலாம். வேறு சேனல் வேறு சீரியல்ஸில் 2 ரீப்ளேஸ்மெண்ட் நடந்திருக்கு. எந்தெந்த சீரியல் அப்படின்றது பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட்டாக நம்ம ஜீ தமிழில் அண்ணா சீரியலில் வந்து பார்த்திங்கன்னா வீரா அப்படின்னு ஒரு கேரக்டரில் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆக்ட்ரஸ் தர்ஷோ. அவங்களுமே வந்து ரீப்ளேஸ் ஆகுறாங்க. அவங்க விலகிற விஷயத்தை அவங்களே வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபேமிலி ரீசனால் பார்த்தீங்கன்னா குவிட் பண்ணுறாங்க. எல்லா முடிவுக்கும் ஒரு நல்ல ஆரம்பம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க ரீப்ளேஸ் பண்ணி யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் கௌரி. இவங்க வந்து இப்போ கரெக்டாக ஜீ தமிழில் டான்ஸ் அப்படிங்கிற ஒரு ஷோவில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இவங்க தான் வந்து வின்னரும் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வீராவை வந்து ரீப்ளேஸ் ஆக போகிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து சில என்ட்ரி கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். இவங்களுக்கு நம்மளோட பெஸ்ட் விஷயம் தெரிவிச்சலாம். அடுத்ததான் நம்ம விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க பாண்டியன் ஷோ சீசன் 2ல் மாறி கேரக்டர் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா ஆக்ட்ரஸ் ரிஹானா. அவங்களுமே ரீப்ளேஸ் ஆகிறாங்க. அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் சாய் மாதவி. இவங்க வந்து ஆல்ரெடி இனியா சீரியலில் முதவள்ளி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. இனிமேல் இவங்க தான் புது மாரியா வர போகிறாங்க. ஸோ எதனால வந்து அவங்க கிட் பண்ணியிருக்காங்க நமக்கு தெரியல. பட் அந்த கேரக்டருக்கு ரொம்ப ஆப்டாக இருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் இவங்க வந்து எப்படி ஆக்ட் பண்ண போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த ரீப்ளேஸ்மெண்ட் பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பை.